அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் வழிவழியில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய காணொளி ஒரு இலவச சட்டப்பயிற்சி தொடர்பான காணொளி தான். மாற்றத்தை நோக்கி என்ற அமைப்பும் கோவில்பட்டி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பும் இணைந்து நடத்தும் ஒரு நாள் இலவச சட்டப்பயிற்சி வகுப்பு. சட்டப்பயிற்சி வகுப்பு நடைபெறும் நாள் 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை. இந்த இலவச சட்டப்பயிற்சி முகாமினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பூமியில் நாம் பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும், காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்குகிற வரைக்கும் அரசு அலுவலகங்களில் கட்டாயம் நம்ம அணுக வேண்டியது இருக்கும். அப்படி அரசு அலுவலகங்களை எவ்வாறு அணுகுவது, சரியான முறையில் மனுக்களை எழுதுவது எப்படி, அந்த மனுக்களின் மூலமாக வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறதுக்கு சில அடிப்படையான சட்டங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி இந்த சட்டங்களை நாம் வழக்கறிஞர் மூலமாகவோ இல்லை பணம் கொடுத்தோ பெற வேண்டிய சூழல் தான் இருக்குது. ஆனால் இந்த மாற்றத்தை நோக்கி அமைப்பு அதை இலவசமாக இந்த சட்டங்களை கற்பித்து கொண்டிருக்கிறார்கள். மாதந்தோறும் ஏதாவது ஒரு ஊரில் இந்த இலவச சட்டப்பயிற்சி முகாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இந்த சட்டப்பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்குது. இது முழுக்க முழுக்க இலவசமான ஒரு சட்டப்பயிற்சி முகாம். இப்போ இந்த சட்டப்பயிற்சி முகாமில் என்னென்ன மாதிரியான சட்டங்கள் கற்பிக்கப்படுது அப்படிங்கிறத இந்த காணொளியில் விரிவாக நம்ம பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாற்றத்தை நோக்கி அமைப்பு மற்றும் கோவில்பட்டி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் மாபெரும் ஒரு நாள் இலவச சட்டப்பயிற்சி முகாம். இந்த சட்டப்பயிற்சி முகாமை ஒருங்கிணைப்பவர்கள் திரு எஸ் குருசாமி, ஓய்வு பெற்ற நில அளவையர் அவர்கள், திரு சங்கரலிங்கம் 5ஆம் தூண் நிறுவனர், திரு பி சுதாகரன் சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு, திரு டி சின்னமாரிமுத்து வழக்கறிஞர், திரு பி மதிவாணன் சிவில் கன்சல்டன்சி. இப்போ இந்த பயிற்சிக்கான நிகழ்ச்சி நிரல் அஜெண்டா காலை 9:30 மணி முதல் 10 மணி வரை தமிழ்தாய் வாழ்த்து, வரவேற்புரை மற்றும் சமூக ஆர்வலர்களின் அறிமுகம். காலை 9:30 மணி முதல் 10 மணி வரைக்கும் இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ள வரவேற்கக்கூடிய சமூக ஆர்வலர்களுடைய வரவேற்புரையும், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பயிற்சி அளிப்பவர்களினுடைய அறிமுகமும் நடைபெறும். காலை 10 மணி முதல் 11 மணி வரை மனைப்பிரிவு மற்றும் கட்டிடம் சம்பந்தமான சட்டங்கள் மற்றும் விதிகள், அதாவது லஞ்சமில்லாமல் வீடு கட்டிட அனுமதி மற்றும் டிடிசிபி அனுமதி பெறுவது எப்படி என்பதற்கான பயிற்சியை வழங்குபவர் திரு பி மதிவாணன், பதிவு பெற்ற பொறியாளர் அவர்கள் இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. 11 மணி முதல் 12 மணி வரை புதிய குற்றவியல் சட்டங்கள், இந்திய அரசியலமைப்பு சாசனம், மிக முக்கியமாக காவல் நிலையங்களில் நமது மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வைப்பது எப்படி. பெரும்பாலும் காவல் நிலையம் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். நம்ம காவல் நிலையத்துக்கிட்ட போய் அந்த பிரச்சனையை அவ்வளவு எளிதாக அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் குறித்து, அந்த பிரச்சனைகளுக்கு காவல் நிலையங்களை அணுகிறது எப்படி, அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வைப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கான பயிற்சியை வழங்குபவர் டாக்டர் கு சதீஷ்குமார், மாற்றத்தை நோக்கி அமைப்பு. மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், அதாவது அரசு வழங்கும் இலவச சேவைகளை லஞ்சமில்லாமல் பெறுவது எப்படி. இப்போ இந்த மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டமும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமும் மிக முக்கியமான சட்டங்கள். இந்த சட்டத்திற்கான பயிற்சியையும், அரசு அலுவலகங்களில் லஞ்சம் இல்லாமல் எப்படி நம்ம சேவைகளை பெறுவது அப்படிங்கிறதுக்கான பயிற்சியும் வழங்குபவர் திரு தா தீபக் ராஜப்பா, மாற்றத்தை நோக்கி அமைப்பு. மதியம் 1 மணி முதல் 1:45 மணி வரை மதிய உணவு இடைவேளை. மதிய உணவு இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பவர்களே இலவசமாக கொடுக்குறாங்க. 1:45 மணி முதல் 2:30 மணி வரை பட்டா புத்தக பதிவு சட்டம், பத்திர பதிவு சட்டம் மற்றும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம். இதில் நத்தம் நிலவரி திட்டம் மற்றும் யூடிஆரில் ஏற்பட்ட தவறுகளை சரி செய்ய மனு எழுதி வெற்றி பெறுவது எப்படி என்பதற்கான பயிற்சியை வழங்குபவர் டாக்டர் கு சதீஷ்குமார், மாற்றத்தை நோக்கி அமைப்பு. இப்போ இது மிக மிக முக்கியமான சட்டம். இப்போ இந்த பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறையில் பல குளறுபடிகள் இருக்குது. அந்த குளறுபடிகளை சரியான முறையில் மனுக்கள் எழுதினோம்னா நம்மளுடைய பிரச்சனை 90% முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்மளுடைய கோரிக்கை மனுக்களை சரியான முறையில் எப்படி எழுதி வெற்றி பெறுவது அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். அதாவது மனு எழுதுறது எல்லாருமே எழுதலாம், ஆனால் அந்த மனுவை ஒரு சரியான முறையில் எழுதணும் அப்படின்னா
அதற்கு சில பயிற்சிகள் தேவை. அதற்கான பயிற்சியை தான் இவங்க வழங்குறாங்க. மதியம் 2:30 மணி முதல் 3:30 மணி வரை தகவல் அறியும் உரிமை சட்டம். இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி மனு எழுதி வெற்றி பெறுவது எப்படி என்பதற்கான பயிற்சியை வழங்குபவர் திரு மேல ராஜகுலராமன், திரு எஸ் குருசாமி அவர்கள், இ-சேவை மையத்தினுடைய உரிமையாளர். இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம்னா என்னன்னு நமக்கு தெரியும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு எப்படி எழுதுறது அப்படின்னு ஒரு சிலருக்கு தெரியும், பலருக்கு அதில் தெரியறதில்ல. பெரும்பாலான நேரங்களில் இதற்கு ஏதாவது மாடல் இருந்தால் கொடுங்க, நாங்கள் இதை பார்த்து எழுதிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய தகவல் அறியும் உரிமை சட்ட மனுவை சரியான முறையில் எப்படி எழுதணும், அந்த மனுவிற்கான தகவல் கிடைக்கல அப்படின்னா மேல்முறையீடு எவ்வாறு சரியான முறையில் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சியை தான் வழங்குறாங்க. மனு எழுதுறது யாருனாலும் எழுதலாம், ஆனால் அதில் சரியான மனுக்களை எழுதி வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறது மிக முக்கியம். அதற்கு இந்த பயிற்சிகள் எல்லாம் கட்டாயம் அவசியம். 3:30 மணி முதல் 5 மணி வரை கேள்வி பதில்கள். இப்போ இந்த காலையிலேருந்து மாலை வரைக்கும் நடந்த பயிற்சியில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதை நீங்கள் தீர்த்து கொள்வதற்கான நேரம் தான் இந்த கேள்வி பதில் நேரம். கூடுதலாக நீங்கள் உங்களுக்கு இதுவரைக்கும் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான அதிலுள்ள எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த கேள்வி பதில் நேரத்தில் நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன், இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறக்கூடிய நாள் வருகின்ற 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் 5 மணி வரை. இடம் கோவில்பட்டி பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள காந்தி மண்டபம். இந்த தொடர்பு எண்கள் இருக்குது, தொடர்பு எண்களை மறக்காமல் குறித்து வச்சுக்கோங்க. இந்த காணொளியினுடைய கமெண்ட் பகுதியில் இதனுடைய தொடர்பு எண்கள் குறித்த விவரங்களை இணைக்கிறேன். தேவைப்படுறவங்க கட்டாயம் இந்த ஒரு நாள் இலவச பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வருகின்ற 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறக்கூடிய சட்ட பயிற்சி முகாமில் என்னென்ன மாதிரியான சட்டங்கள்லாம் கற்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ பெரும்பாலும் எல்லாருமே இந்த அரசு அலுவலகங்களை அணுக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அந்த அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுக்காமல் நம்ம எந்த சேவையுமே பெற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அது போன்ற நம்முடைய அனைத்து சேவைகளையும் லஞ்சம் கொடுக்காமல் பெறுவது எப்படி, அதே மாதிரி காவல் நிலையங்களில் மனுக்கள் எழுதி அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பது எப்படி அப்படிங்கிறதுக்காகவும், தகவல் அறியும் உரிமை சட்டத்தை எவ்வாறு பயன்படுத்துவது, நம்முடைய பட்டா சம்பந்தமான பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது அப்படிங்கிறதுக்கான அனைத்து விளக்கங்களையும் இந்த பயிற்சி வகுப்பில் கற்பிக்க இருக்கிறாங்க. அதனால் ஒரு நாள் இலவச சட்டப்பயிற்சி வகுப்பு முகாம் தான். இந்த முகாம் மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். எனவே இந்த மெய்ப்பொருள் வலைவலி சார்பாக அனைவரும் இந்த சட்டப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு சட்டம் கற்றுக்கொண்டு சட்டத்தின் வழியில் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இந்த பயிற்சி வகுப்பில் அனைவரும் கட்டாயம் கலந்து கொண்டு பயனடையும்படி மெய்ப்பொருள் வலைவலி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.